மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. ஹலோ யூரஸ், நம்ம வீஸ் எப்படி இருக்கிறீங்க? அப்புறம் ஆரம்பிச்சிட வேண்டியதான். நீங்கள் நினைக்கிறது புரியுது. நீங்கள் என்ன இருந்தாலும் தளபதி வந்து முட்டு கொடுக்க வந்துடுவையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது நீங்கள் எப்படி என்ன நினச்சிங்க, அது முட்டுன்னு நினச்சாலும் சரி, இல்லை தளபதி வந்து முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலும் சரி. இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது எதை பற்றி பேசுகிறேன், எதை பற்றி பேச போகிறேன், ஏன் இதை இப்போ செஞ்சார் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து விளக்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிற கருத்து உங்களுக்கு வந்து கரெக்டாக சேரும் நான் நம்புகிறேன். என்னோடய சேனல் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பண்ண பசங்க ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை போட்டு போங்க. அப்போஸ் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிங்க. வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. இப்போ இந்த கிளிப்பை பார்த்த டிவிகே தொண்டர்களாக இருக்கட்டும், ரசிகர்களாக இருக்கட்டும், உங்கள் எல்லாருக்குமே என்ன தோணுன்னா, என்னையா இவர் பண்ணிகிட்ருக்கார் அப்படின்ற ஒரு மனநிலைமையில் இருப்பீங்க. மீடியாக்காரங்களாம் ஆஹா நமக்கு இன்னொரு தீனி மாட்டிச்சு செம்ம அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வச்சு செய்யலாம் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் இருப்பாங்க. பட் நான் மட்டும் ஏன் இதை வந்து முற்றுப்புள்ளி வச்சுருக்காரு தளபதி அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த கல்யாண நிகழ்ச்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கோட் படத்துடைய ப்ரொடியூசர் கல்பாத்தி அகோரம் அவங்களுடைய பையனோட கல்யாணத்துக்கு தான் போயிருக்காங்க. இந்த கல்யாணத்துக்கு பல நடிகர்கள் போயிருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஒரு நடிகராக தளபதி அவர்களும் போயிருக்கார். தளபதி மட்டும் தனியாக போயிருக்கலாமே, ஏன் த்ரிஷா அவர்களும் கூட போனாங்க அப்படின்றது தான் இங்கே பல பேருக்கு பல கேள்வியில் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் ரீசெண்டாக சங்கீதா அவர்கள் விவாகரத்து பண்ண அந்த விஷயம் மிகப்பெரிய வைரலாகி விஜய் அவர்களை வந்து ஒரு பேச்சு பொருளாக்கினது மட்டும் இல்லாமல், அந்த நடிகை யார், இந்த நடிகை கூட தான் இவருக்கிறார், இந்த நடிகையினால் தான் அவர்கள் பிரிந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள் எல்லாம் என்னமோ இதனால் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அழிவு வந்துட போகிற மாதிரி, வேறு தமிழ்நாட்டில் பிரச்சனையே இல்லாத மாதிரி இதை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு இருந்த எச்ச மீடியாக்களின் எச்ச வேலைகளை நம்ம இவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருந்தோம். இந்த எச்ச வேலைகளுக்கு எல்லாத்துக்கும் விஜய் அவர்கள் ரொம்ப பக்காவாக முற்றுப்புள்ளி வச்சுருக்கார். முதல்ல நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், விஜய் அவர்கள் என்ன பண்ணாலுமே அதை தப்பாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது மட்டும்தான் இந்த மீடியாவோடைய எச்ச வேலை. இப்போ இந்த கல்யாணத்துக்கு விஜய் அவர்கள் தனியாகவும் த்ரிஷா அவர்கள் தனியாகவும் வந்திருந்தாலும் அதையும் பேசு பொருளாக தான் ஆக்கியிருக்கும் இந்த எச்ச மீடியா. எப்படி தெரியுமா? இப்போ விஜய் அவர்கள் ஏன் தனியாக வந்தார் தெரியுமா? சங்கீதா அவர்கள் வந்து கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க, அதனால தான் விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் தனித்தனியாக வந்தாங்க அப்படின்னு அதை வந்து ஃப்ளாஷ் நியூஸாக போட்டுட்ருப்பாங்க. எது கூட கம்பேர் பண்ணுவாங்க தெரியுமா? விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் கீர்த்தி சுரேஷ் மேரேஜுக்கு கோவா போனாங்க தெரியுமா லாஸ்ட் இயரு, அதை எடுத்து போட்டு அப்போ பார்த்தீங்களா ஒன்றா போனாங்க. இப்போ சங்கீதா அவர்கள் டிவோர்ஸ் பண்ண விஷயம் வெளில தெரிஞ்சனால மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கிறதுக்காக இவங்க வந்து தனித்தனியாக இருக்கிற மாதிரி போகிறாங்க. கோவாக்கே ஒரே ஃப்ளைட்டில் ஒன்றா போனவங்க இந்த கல்யாணத்துக்கு ஒன்றா வர முடியாதா? ஏன் 2 பேரும் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்கல்ல, ஏன்னா ஒரு பாட்டில் ஆடிருப்பாங்க, மட்ட சாங்கில் விஜய் அவர்களும் த்ரிஷாவும் தான் ஆடிருப்பாங்க கோட்டில். அப்படி இருக்கும்போது அப்போ இங்கே இவங்க ஒன்றா வரல அப்படின்னா அப்போ நீங்களே புரிஞ்சுக்கோங்க மக்களே, அப்போ சங்கீதா அவர்கள் சொன்னது கரை தானே, அப்போ இவர் வந்து வேறு மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தானே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி திருப்பியும் அசிங்கமான ஒரு செயலை தான் செய்யும் இந்த எச்ச மீடியா. அதனால் விஜய் அவர்கள் த்ரிஷா அவர்கள் இந்த கல்யாணத்துக்கு ஒன்றா வந்தது தவறே கிடையாது. இப்போ ஒரு ட்வீட்டில் ஒருத்தன் போட்டிருந்தான், திமுகவை தீய சக்தின்னு சொல்கிறீங்க, ஓகேப்பா அவங்க தீய சக்தி தான், அதனால் அவங்க என்ன வேணால் பண்ணலாம்ப்பா, அவங்க எல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு தான் அவங்க தீய சக்தின்னு நாங்கள் சொல்கிறோம், தீய சக்தியை நாங்கள் ஓட்டு போட்டோம், ஆனால் நீ தீய சக்தின்னு சொல்லி தான் நீ வந்து உன்னை ப்ரபகண்டா பண்ணிக்கிற, அப்படி இருக்கும்போது நீ இப்படி பண்ணலாமா, உன் குடும்பத்துக்கே நீ துரோகம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவன் அந்த இடத்துல ஒரு கேள்வி வைக்கிறான். இந்த இடத்துல நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, திமுகவை தீய சக்தின்னு சொன்னதுக்கு காரணம் திமுகவில் கலைஞர் 3 பொண்டாட்டி வச்சுருந்தான்றதுக்காகவோ, இல்லை ஸ்டாலின் அவர்கள் அந்த காலகட்டத்தில் ஃபாத்திமா அப்படின்ற ஒரு இஷ்யூஸ் வந்துச்சு தெரியுமா, நியூஸ் வாசிக்கிறாங்களே அதனாலேயோ, இல்லை இப்போ நம்ம சின்ன தத்தி இருக்கார் பாருங்கள், அவர் வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ வேறு ஒரு நடிகைக்காக கார் ரேஸ் நடத்துகிறான்னு சொல்லி பயங்கரமாக விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்களோ, அதுக்காகவோ ஒரு தீய சக்தின்னு சொல்ல, குடும்ப ஆட்சி நடத்துகிறாங்க, மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருக்கிறாங்க, பிஜேபிக்கு இணைஞ்சு போகிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லதில்லை அப்படின்ற அந்த பாயிண்ட்டை எடுத்து வச்சு தான் அவர் தீய சக்தின்னு சொல்கிறாரே ஒழிய, அந்த குடும்பத்தில் நடக்கக்கூடிய அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் நடந்த அந்த விஷயங்களை அவர் சொல்கிறதில்ல, அது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. அதே மாதிரி இங்கேயும் தளபதி அவர்களை அவருடைய பர்சனல் லைஃப்பில் நோண்டக்கூடாது, அவர் பொலிட்டிக்கல் லீடராக என்ன பண்ணுறாரு, பொலிட்டிக்கல் லீடராக மக்களுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்றதான் பார்க்கணும். பொலிட்டிக்கல் லீடராக என்ன மாதிரியான
மேனிஃபெஸ்டோ கொடுக்குறாரு, என்ன மாதிரியான தேர்தல் வாக்குறுதிகளை கொடுக்குறாரு, எதை செய்ய போகிறாருன்னு அந்த விஷயத்தை தான் நம்ம கூர்ந்து பார்க்கணுமே ஒழிய அவருடைய பர்சனல் லைஃப்பில் பொண்டாட்டி ஒன்றா இருக்காங்களா இல்லையா, பிரிஞ்சுட்டாங்களா, இல்லை அவர் வந்து வேறு யார் கூட இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு நோண்டி ஆராயிறது நம்மளுடைய வேலை கிடையாது. அது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டாவே இங்கே எல்லாமே ஒழுங்காக நடக்கும். 3வது பாயிண்ட்டாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ விஜய் அவர்கள் வந்து சரியானவர் இல்லை, தான் குடும்பத்தையே பார்க்காதவர், தான் பொண்டாட்டிக்கு உண்மையாக இல்லை அப்படின்ற மாதிரி பல விமர்சனங்களுக்கு இப்போ உள்ளாக்கப்பட்டார். இதற்கு யார் காரணம்? விஜய் அவர்களா? விஜய் அவர் வந்து கேஸ் ஃபைல் பண்ணாரா? விஜய் அவர்கள் வந்து எனக்கும் ஒய்ஃபுக்கும் வாழ பிடிக்கலன்னு எங்கேயா ஃபைல் பண்ணாரா? இல்லையே. இங்கே கேஸ் ஃபைல் பண்ணது யார்? சங்கீதா அவர்கள். எந்த இடத்துல விஜய் அவர்கள் தன்னுடைய குடும்பத்துக்கு பிரச்சனை இருக்குது, எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் ஒத்து வரல, மனஸ்தாபத்தில் இருக்கும் அப்படின்னு எங்கேயாவது பதிவு பண்ணியிருக்காரா? இல்லையே. அவருடைய பழைய வீடியோக்கள் எடுத்து பார்த்தா கூட தன்னுடைய மனைவியை பற்றி நல்லா பெருமையாக தான் பேசுவார், பெருமையாக தான் சொல்லுவார். அப்படி இருக்கும்போது அவருடைய குடும்பத்துக்குள்ளே இப்போ ஒரு குறிப்பிட்ட கால வருடமாக பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். அது நான் சொன்ன மாதிரி அவருடைய எண்ண ஓட்டம் அரசியலை நோக்கி போகிறது அவங்க மனைவிக்கு பிடிக்காமல் கூட இருந்திருக்கலாம். அப்படி இருக்கும்போது அவரை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியாமல் வேறு வழியே இல்லாமல் இந்த கேஸை கூட வந்து ஃபைல் பண்ணியிருக்கலாம். அதுக்கு அவங்க என்னென்னமோ அதில் போட வேண்டிய விஷயங்கள்லாம் போட்டாங்க. அதில் தேவையில்லாமல் ஒரு பொண்ணும் பாதிக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே தன்னுடைய கணவருக்கு உண்மையாக இருக்க வேண்டியது யார்? இப்போ சப்போர்ட்டாக இருக்க வேண்டியது யார்? நம்ம மக்கள் இவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கும்ல, தளபதி எங்கே போனாலும் ரசிகராக தொண்டராக அவரை ஓடி போகிறீங்க, கை கொடுக்குறீங்க, அவருக்காக வெயிட் பண்ணுறீங்க, பார்க்குறீங்க, வைக்கிறீங்க. இத்தனைக்கும் நமக்கும் அவருக்கு ஒரு ரத்த பந்தம் கிடையாது. இத்தனைக்கும் அவர் வந்து நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பியும் கிடையாது. அவர் நம்மளை படத்தில் நடித்து மகிழ்விச்சார். அந்த ஒரு சந்தோஷம் நம்ம வந்து அவர் ஒரு குடும்பத்தில் வந்து அண்ணனாவோ தம்பியாவோ மகனாவோ இப்படி ஏற்றுக்கிட்டு அவர் வந்து இன்றைக்கி ஆதரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அத்தனை பெரிய உச்சத்த நடிகராக இருந்து அந்த நடிகர் அந்த பதவியை பணத்தெல்லாம் விட்டுட்டு அவர் நான் சேவை செய்தான் மக்களுக்காக வர்றேன்னு சொல்லும்போது மக்களாகிய நம்ம அவரை வந்து எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்காம, அவரை எந்த அளவுக்கு யார் விமர்சித்தாலும் எங்கேயுமே விட்டு கொடுக்காம நம்ம அவரை வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கும்போது இத்தனை வருடமாக ஒன்றாய் வாழ்ந்த மனைவி திடீர்னு இப்படி வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாங்கன்னா அது மிகப்பெரிய அவருக்கு பேக் ஃபயர் ஆகும்னு அவங்க ஏன் யோசிக்கலை? அதுவும் இப்போ தான் அது ஃபைல் பண்ணுமா? இப்போ அவங்க ஃபைல் பண்ணனால தான் இது பிப்ரவரியில் வந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து வெளியில் விடலை, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அவங்க அந்த கேஸ் ஃபைல் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா இப்படி ஒரு சம்பவமே வெளியில் வந்திருக்காது. அப்போ இதுக்கு யார் காரணம்? அப்போ இங்கே தளபதி அவர்கள் தன் குடும்பத்துக்கு உண்மையாக தான் இருந்திருக்காரு. அவங்களோட குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுருக்காரு, பணத்தை சம்பாரிச்சாரு, கொடுத்துருக்காரு, குடும்ப அளவு சந்தோஷம் கொடுத்துருக்காரு. 1-2 பசங்க இருக்கிறாங்க. குடும்பத்துக்கு என்ன செய்யணுமோ அனைத்தையும் செஞ்சுட்டார். ஆனால் அவ்வளோ செஞ்சும் சம்திங் அவருக்கு அந்த குடும்பத்தில் அவங்க மனைவிக்கிட்டேயோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு ஹாப்பி இல்லாமல் இருந்திருக்கலாம். இல்லை அதே மாதிரி இவர் செய்யக்கூடிய வேலைகள் இல்லை இவர் மக்கள் மேலே வைக்கக்கூடிய இந்த விஷயங்கள் மனைவிக்கு உடன்பாடு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு மனைவியாக இருந்து இந்த நேரத்தில் கூட நிற்க வேண்டியவங்க கை விட்டுட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை தான் வந்து தளபதி கொடுத்துருக்கும். ஆனால் இதை உடச்சி தானே அவர் வந்து இன்றைக்கி அரசியல் களத்தில் நின்று இந்த மக்கள்கிட்ட சந்தித்து பேசணும். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் அவங்க மனைவி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு கேட்டால் புரிஞ்சிக்கல. அப்போ இங்கே உண்மையாலுமே யாருக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க நீங்களே டிசைட் பண்ணிக்கங்க. சரி, 4வது பாயிண்ட்டு. இப்போ நான் இவ்வளவும் சொல்லி உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் வந்து நினைக்கலாம், நீங்கள் வந்து என்ன வேணால் சொல்லிட்டுரு, ஆனால் என்னதான் இருந்தாலும் அவர் வந்து நின்றது தப்பு தான் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். கேட்குறது கூட எனக்கு புரியுதுன்னு வச்சுக்கங்களேன். இந்த இடத்துல தளபதி அவர்கள் நினச்சிருந்தாருன்னா தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை ஐயோ இதனால் அஸ்தமனமாயிருமோ, தேவையில்லாமல் த்ரிஷா மேட்டரை வந்து இழுத்து விட்றாங்க, நம்ம வந்து திருப்பி த்ரிஷா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தால் நம்மளை வந்து திருப்பி ரொம்ப அசிங்கப்படுத்திடுவாங்க, பேசாமல் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து எனக்கும் அந்த த்ரிஷாக்கும் ஒரு சம்மந்தம் கிடையாது, நாங்கள் நடித்தோம் அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு மற்ற அரசியல்வாதி மாதிரியோ இல்லை வேறு யார் மாதிரியோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து ஈஸியாக த்ரிஷாவை தூக்கி போட்டு போயிருக்கலாம். ஆனால் இங்கே இவரை விட அடி வாங்கினது யாருன்னு கேட்டிங்கன்னா த்ரிஷா தான். யாருக்கிட்ட? இந்த மீடியாக்காரங்கிட்ட. இவரை தாக்கிறதுக்கு பதிலாக இவர் கூட சேர்த்து வச்சு பேசி அதிக அளவில் தாக்குனது ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம அவங்க கல்யாணம் பண்ணாமல் தனியாக இருக்கிறாங்கன்ற அந்த ஒரே காரணத்தை வச்சுக்கிட்டு அசிங்கப்படுத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா த்ரிஷா அவர்கள். இங்கே நான் ஒரு கேள்வி கேட்குறேன். விஜய் அவர்களுக்காக என்ன வேணால் வாங்கிக்கலாம், என்ன வேணால் தாங்கிக்கலாம் அப்படின்றது தான் மனைவின்ற அந்த அந்தஸ்து. அவங்களாலேயே ஒரு கட்டத்துக்கு மேலே இவரை வந்து புரிஞ்சிக்க முடியல, இவருடைய எண்ண ஓட்டங்களை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியலன்னு ஒரு கட்டத்துக்கு மேலே இவரை விட்டு நான் விலகணும் அப்படின்னு முடிவு பண்ணி டிவோர்ஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா இங்கே எந்த உறவுமே இல்லாமல் அந்த பொண்ணு ஏன் வந்து அடி வாங்கணும் அப்படின்னு முதல்ல யோசிங்க.
அதே மாதிரி ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து எனக்கு அந்த பொண்ணுக்கு சம்மந்தமே இல்லை, அது தேவையில்லாமல் வந்து என் ஃபோட்டோ எடுத்து போடுது, அது பண்ணுது இது பண்ணுது சும்மானாச்சும் விட்டு மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்குற மாதிரி சொன்னார்னா, இங்கே நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். கிட்டத்தட்ட 40 வருட நட்பு, கிட்டத்தட்ட 30 வருட நட்பு. இந்த 30 வருட நட்பை இந்த அரசியல் வாழ்க்கையில் வந்துட்டோன்றதுக்காக இப்படி தூக்கி போட்டார் அப்படின்னா, நாளைக்கு இந்த விஜய் அவர்கள் இந்த மக்களை வந்து இப்படி தூக்கி போட்டுற மாட்டார் அப்படின்றதுக்கு என்ன நிச்சயம்? அப்படின்னு மக்கள் யோசிப்பாங்களா மாட்டாங்களா? அப்படின்னு பல பேர் யோசிப்பாங்களா மாட்டாங்களா? அப்போ இங்கே அவர் என்ன நிலைநாட்ட விரும்புகிறார்? நான் உண்மையாக இருக்கிறேன், எல்லாருக்கும் உண்மையாக தான் இருக்கிறேன், என்னை நம்புகிறவங்களுக்கு, என் மேலே அன்பு வைக்கிறவங்களுக்கு, என் மேலே அன்பு காட்டுறவங்களுக்கு நான் உண்மையாக இருக்கேன், அவங்களுக்கு திருப்பி நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். இதுதான் அவர் வந்து நமக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இந்த வெட்டிங் போனது மூலிமா. ஸோ இங்கே தன்னுடைய குடும்பத்துக்கும் அவர் உண்மையாக தான் இருக்கிறார், இந்த பக்கம் தன்னுடைய நட்பான அந்த தோழிக்கும் உண்மையாக தான் இருக்கிறார், மக்களுக்கும் நான் உண்மையாக தான் இருக்கிறேன் அப்படின்ற விஷயத்தையும் தெளிவுபடுத்துகிறாரு. லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாருன்னா, ஏன்டா இதை வச்சு தான்டா நீங்கள் அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்க எச்ச மீடியாக்களே, நீங்கள் சொன்னால் நான் உடனே அதுக்காக பயந்துட்டு நான் வாய மூடிட்டு இருந்துருவேனா, இல்லை நான் வந்து மற்றவங்க மாதிரி ஐயோ எனக்கு அதுக்கும் எதுவுமே இல்லை, எங்களுக்குள்ள இருக்கிறது நல்ல நட்பு அப்படின்றத தெரியப்படுத்துகிறார். ஏன் நான் இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா, விஜய் அவர்களுக்கும் த்ரிஷா அவர்களுக்கும் நட்பு இப்போ வரைக்கும் இருக்குது. அது எந்த லெவலில் இருக்குது, ஏது லெவலில் இருக்குன்றது அவங்களுக்கு தான் தெரியும், அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. அதே மாதிரி சங்கீதா அவர்கள் வந்து அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டில் அவருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, அது எக்ஸ்ட்ரீமானால் நான் அவங்க பேரை வெளில சொல்லுவேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. மேபி இந்த டயத்தில் டிவோர்ஸ் பண்ணி வெளியில் வந்த இந்த டயத்தில் நாளைக்கு ஒருவேளை ரொம்ப நெருக்கத்தில் வரும்போது அவங்களே நேமை மென்ஷன் பண்ணி த்ரிஷா அவர்கள் கூட தான் வந்து விஜய் அவர்கள் இருக்கிறாருன்ற மாதிரி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணாங்கன்னா, அப்போ மீடியா எடுத்து பார்த்தீங்களா இவ்வளோ வருடமாக இவங்க கள்ளத்தொடர்பில் தான் இருந்திருக்காங்க, அதனால தான் மனைவி பிரிஞ்சிட்டாங்கன்னு சொல்லி இந்த மீடியா எச்சத்தனமான ஒரு வேலையை பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் செய்யும் தளபதி அவர்களுக்கு தெரியும். அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான முற்றுப்புள்ளி வச்சிட்டார். இனி யாருனாலும் எதுவுமே சொல்ல முடியாது. இனி விஜய் அவர்கள் ஒய்ஃபே வந்து இதை வந்து கோர்ட்டில் தான் அவங்க ப்ரொசீடிங் பண்ண போகிறாங்க. அதுவும் வந்து இன் கேமரா ப்ரொசீடிங், யாருக்குமே என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது ஜட்ஜை தவிர்த்து. அப்படி இருக்கும்போது அதுவும் வெளியில் வந்தால், அதுவும் திருச்சி வெளியில் வரப்பட்டால், அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அதனால தான் சொல்கிறோம், திமுக ஒரு தீய சக்தி, அந்த தீய சக்தி என்ன வேணால் பண்ணும், யாரை வேணால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், யாரை வேணால் எப்படி வேணால் மாற்றும், இல்லை மிரட்டும், மிரட்டி செய்ய வைக்கும், இப்படி பல வேலைகள் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டாரு. இனி எந்த எச்ச மீடியானாலையும் பேச முடியாது. நீ என்ன பேச போகிற, நீ த்ரிஷா விஜய் ஒன்றா இருக்காங்க பேச போறியா, இல்லை த்ரிஷா விஜய் வந்து இப்படி இருக்கிறனால தான் அவங்க கேஸ் ஃபைல் ஆகாமல், அதை நீ ஆல்ரெடி சொல்லிட்ட அவசரப்பட்டு, முடிஞ்சு போச்சு. இங்கே அவர் கல்யாணத்துக்கு வந்துட்டார், ஆமாம் நாங்கள் இப்போயும் நட்பாக தான் இருக்கோம், நீ என்ன வேணால் பேசிக்க, நீ என்ன வேணால் சொல்லிக்க அப்படின்னு இங்கே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. ஸோ இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். எப்பயுமே பர்சனல் லைஃப்பையும் பாலிடிக்ஸையும் கனெக்ட் பண்ணாதீங்க. அதை கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம லைஃப்பை வந்து பார்க்க முடியாது. ஏன்னா அவன் வீட்டுக்கு அவன் வாசப்படி அவங்களுக்கு தான் தெரியும் என்ன நடக்குதுன்னு. ஸோ அதனால் அதில் மூக்கு நுழைக்காமல் விஜய் அவர்கள் என்ன மாதிரியான தேர்தல் அறிக்கை கொடுக்குறாரு, அவர் சிஎம் ஆனால் என்ன தமிழ்நாட்டுக்கு செய்வார் அப்படின்ற விஷயத்தை வந்து பாருங்கள். ஏன்னா அவர் சிஎம் தான், ஆனால் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நடக்கிற வந்து பிரச்சனையை வந்து அவர் சால்வ் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா அது புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை. அவங்க குடும்பம் வாழ்கிறதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் செஞ்சு கொடுக்க முடியும் ஒரு சிஎம். புரியுதுங்களா? ஸோ அதனால் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிங்க. எனக்கு தெரிஞ்சு இதை வந்து பல பேர், அதாவது கிராமத்து சைடில் இருக்கிறவங்களாம் இதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் இந்த மிடில் லேயரில் நாங்களாம் படித்தவங்க, நாங்களாம் பெத்தனமானவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இவங்க. அவங்க தான் வந்து இஷ்டத்துக்கு உட்காந்து பேசுகிறீங்க. அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் என்ன மாதிரியான வேலைகள்லாம் செய்வாங்க நமக்கு தெரியும். அதில் தூக்கி ஓர வச்சுட்டு நீங்கள் பாலிடிக்ஸில் தளபதியோடைய தேர்தல் அறிக்கை என்னன்னு பார்த்து அதை பேஸ் பண்ணி உங்களுடைய ஓட்டையும் இந்த நாட்டையும் காப்பாற்றுங்கன்னு சொல்கிறேன். ஓகே, see you on another video. Love you all. Take care. Bye bye.